வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா படிச்சிருப்போங்க. இதில் புக் பேக்கும் இருக்குது, இன்டீரியரும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா வரக்கூடிய தமிழ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 100 கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோ லேர்னர்ஸோட ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட கீ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 2024-25க்கான அந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கான கற்றல் குறிப்பு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள், நாளொன்றுக்கு 20 வினாக்கள் வீதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 15 நாட்களுக்கு வந்து பயிற்சி எடுக்கணும். வினாவையும் விடையினும் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். முழு மதிப்பெண்கள் பெறலாம். இவற்றில் பாடல் வினாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் இருக்கு. ஆதலால் புத்தகத்தில் உள்ள செயல் பகுதியில் ஆசிரியர் பெயர், நூற் பெயர், பிரித்து எழுதுதல், இலக்கண குறிப்பு, சொற்பொருள், மோனை, எதுகை ஆகியவற்றை படித்தால் முழு மதிப்பெண் பெறலாம். ஒரு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா தான். அடுத்து பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1லேருந்து 4 வரைக்கும் இருமதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா செய்யுள், குருவினா, உரைநடை குருவினா, திருக்குறள், மனப்பாட பகுதி, விடைக்கேற்ற வினா அமைத்தல் ஆகியவை அடங்கும். திருக்குறள் மனப்பாட பகுதி, விடைக்கேற்ற வினா அமைத்தல் நன்கு பயிற்சி எடுத்தல் வேண்டும். அடுத்து பகுதி 2ல் பிரிவு 2ல் 5 இருமதிப்பெண் வினாக்கள் எழுதல் வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சி ஆகியவை அடங்கும். கலைச்சொல், அகராதிகளை காண்க, பகுபதம், தனித்தொடராக எழுதுக, தொடர்களை இணைத்து எழுதுக ஆகியவற்றை நன்கு பயிற்சி அளித்தல் வேண்டும். பகுதி 3 பிரிவு 1லேருந்து 2 3 மதிப்பெண் வினாக்கள் எழுத வேண்டும். இதில் உரைநடை, சிறுவினா மற்றும் உரைப்பத்தி வினாவிடை அடங்கும். உரைப்பத்தியினை வினாவிடையாக சரியாக எழுத பயிற்சி எடுத்தல் வேண்டும். பகுதி 3 வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 2ல் 2 3 மதிப்பெண் வினாக்கள் எழுத வேண்டும். இதில் செய்யுள் மற்றும் செய்யுள் மனப்பாட பகுதி அடங்கும். மனப்பாட பகுதியினை நன்கு பயிற்சி அளித்தல் வேண்டும். பகுதி 3 பிரிவு 3ல் 2 3 மதிப்பெண் வினாக்கள் எழுத வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா அலகிடுதல், அதே மாதிரி அணி, பாவின் பொது இலக்கணம், இலக்கணம், சிறுவினா ஆகியவை அடங்கும். அலகிடுதல், அணி, பாவின் பொது இலக்கணம் ஆகியவற்றை நன்கு பயிற்சி எடுத்தல் வேண்டும். 1லேருந்து 5 மதிப்பெண் வினாக்கள் எழுத வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா செய்யுள், நெடுவினா, படிவம், கடிதம், மொழிபெயர்ப்பு, காட்சினை கொண்டு கவியுணர்வு இதெல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா படிவம், கடிதம், மொழிபெயர்ப்பு, காட்சினை கொண்டு கவி உணர்வு எழுதுதல் ஆகியவற்றை நன்கு பயிற்சி எடுத்தல் வேண்டும். பகுதி 5 3 8 மதிப்பெண் வினாக்கள் எழுத வேண்டும். இதில் உரைநடை, நெடுவினா, துணைப்பாடம், கட்டுரை ஆகியவை அடங்கும். துணைப்பாடம், கட்டுரை ஆகியவற்றிற்கு நன்கு பயிற்சி அளித்தல் வேண்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு எந்தெந்த வினாக்கள் எப்படி வந்து கேட்பாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பொருளடக்கம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வு வினா எண் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும் உரிய விடை மதிப்பெண்கள் 11. இது இந்த கொஸ்டின் பேங்கில் பேஜ் இருக்குது. அதே மாதிரி 12ல் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடல் வினா விடை இதுக்கு 4 மதிப்பெண். திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 16லேருந்து 21 திருக்குறள் மனப்பாடம் 2 மதிப்பெண், விடைக்கேற்ற வினா 2 மதிப்பெண், செய்யுள் உரைநடை குருவினா 4 மதிப்பெண். அதே மாதிரி 22லேருந்து 28 இலக்கணம், குருவினா, மொழிபெயர்ச்சி 6, கலைச்சொல் அகராதி காண்க 2, பகுபதம் 2 மதிப்பெண். அடுத்து 29லேருந்து 31 உரைப்பத்தி வினா விடை 3, அதே மாதிரி உரைநடை சிறுவினா 3, மனப்பாடம் 3, செய்யுள் சிறுவினா 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 37 வரைக்கும் அணி, இலக்கணம், சிறுவினா, அலகிடுதல், பாவின் பொது இலக்கணம். அடுத்து 32லேருந்து 42 மொழிபெயர்ப்பு 5 மதிப்பெண், கடிதம் 5 மதிப்பெண், காட்சினை கொண்டு கவியுணர்வு எழுது 5 மதிப்பெண், மொழிபெயர்ச்சி 5 மதிப்பெண், படிவம் 5. 43லேருந்து 45 உரைநடை சிறுவினா, துணைப்பாடம் 16, பாணயம், கட்டுரை. ஸோ இதான் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 10ஆம் வகுப்பு மெல்ல கற்போர் மாணவர்களுக்கான கற்றல் குறிப்பீடு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்வர் நூற்றுள் எது பெருஞ்சித்தனார் படைப்புகளில் அல்ல, குறிஞ்சி திட்டு. அதே மாதிரி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்னை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் ஆகட்டும், குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களும் இருக்கும், அதே மாதிரி இன்டீரியர் கொஷினாகவும் இருக்கும். இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நான் 10th வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆகட்டும், ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆணிரை கவர்தல் திணை வெற்றி, அதேமாதிரி வாகை என்பது வெற்றி, மெய்கீர்த்தி என்ற பெயர் டேஸ் காலத்தில் வந்தது, சோழன் காலத்தில் வந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் அறங்கள் இயல்பானவை, கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் புத்தகத்திலேருந்து கேட்பாங்க, அதே மாதிரி புக்குக்குள்ளேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ சென்ட மார்க் வந்து எடுக்கிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர்லாம் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12 மதிப்பெண் முழுமையாக எடுக்கிறதுக்கு இந்த வினாக்களை நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 12லேருந்து 15க்கான வினாக்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை என்ன வந்திருக்கு, பெயரெச்சம் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், ஸோ எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகலான்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறுகிய விடையளிக்க இருமதிப்பெண் வினா 16லேருந்து 21 திருக்குறள். இதில் பார்த்தீங்கன்னா எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் பொதுத் தேர்வுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முக்கியமான கொஷின்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். செய்யுள், உரைநடை, குருவினாக்கள் எல்லாமே. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நல்லா நீங்கள் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேங்க்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வுகளை நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஸ்டடி மெட்டீரியல். கவர்மெண்ட்டில் பேப்பர் வாலிஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அணி என்னென்ன படிக்கணும், அழகீட்டு வாய்ப்பாடு என்னென்ன படிக்கணும், அதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கு நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 10th தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், சோஷியல் சயின்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன முக்கியமான வினாக்களை வந்து படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு மாணவர்கள், பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த கொஷின் பேங்க் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அழகீட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதணும், அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஸ்டடி மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மரலில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்த நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். ஸோ கடிதம் எழுதுவது எப்படி, அதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டே இருக்கும். காட்சினை கொண்டு கவியுணர்வு பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்டேட்டு. ஸோ கதை பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் என்னென்ன படிக்கணும் கொஸ்டின் பேட்டர்ன் வைஸான்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.